கேட்டேன். கிச்சனுக்குள்ள போயிருச்சான் அந்த பாம்பு. அப்ளை பண்ணிக்கோ. போகும்போது கத்தியில பட்டுச்சு, உடம்பு கீறிடுச்சு. உடனே அந்த கத்தியை திரும்பி முறைச்சிருக்கு பாம்பு. என்னையா கீறினு ஒரு போடு போட்டுச்சு. வாய் கிழிஞ்சிருச்சு. வாயவே கிழிச்சிட்டியான்னு கட்டி புடிச்சு சண்டை போட்டு துண்டு துண்டா போயிருச்சு. நாம் யாரை எதிர்க்கிறோம் என்பதிலே கவனமாக இருக்கிறோம். எதிர்ப்பதற்கு தகுதியே இல்லாதவர்களோடு எல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். வருஷம் ட்ரை பண்ணேடா, இன்னுமாடா உன்னால முடிக்க முடியல. உங்க அப்பா சொன்னா நீ இந்த 4 வருஷம் வேலை பார்த்திருந்தா உருப்பிட்டிருப்பேன்னு. உங்களுக்கு மட்டும்தான் உங்களை பத்தி தெரியும், எந்த இடத்தை தொடக்கூடிய சக்தி எனக்கு இருக்கிறது என்று. சில வெற்றிக்கு சில காலங்கள் எடுத்துக்கொள்ளும், சில வெற்றிக்கு சில காலம் வேணும். இன்னைக்கு ஈரோடு மகேஷுடைய பேச்சை இன்னைக்கு இவ்வளவு தூரம் உட்கார்ந்து கேட்கிறாங்கன்னா எனக்கு பின்னாடி 15 ஆண்டு கால உழைப்பு இருக்கு, 15 ஆண்டு கால அவமானம் இருக்கு, 15 ஆண்டு கால விமர்சனம் இருக்கு. அதையெல்லாம் தாண்டி மட்டும்தான் ஒரு மனுஷன் ஜெயிக்க முடியும். கோபுரத்தை பார்த்து வியக்கிற மனிதர்கள் யாரும் அஸ்திவாரத்தை பற்றி பேசுவது கிடையாது. அஸ்திவாரத்தை பற்றி நினைப்பவன் மட்டும்தான் கோபுரம் வளர்ப்பதற்கு தகுதியானவன் என்பதை இங்க இருக்கிற அத்தனை பேரும் மனதிலே தெளிவாக பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உறவு நீ இழந்துட்டியா திருப்பி கொண்டு வர முடியும். 1 கோடி ரூபாய் பணம் நீ இழந்துட்டியா திருப்பி கொண்டு வர முடியும். உடம்பு ஆரோக்கியம் இழந்துட்டியா திருப்பி கொண்டு வர முடியும். இந்த நொடி நீ திருப்பி கொண்டு வா. அடுத்த நொடி அத முட்டாலே தெரிஞ்சுப்போ. நீ போட்டது 11.11.11 கிடையாது. அடுத்த நொடிதானே தவிர கடந்து போன சமயம் வரவே வராது திரும்ப. இன்னைக்கு உனக்கு 17 வயசு, இன்னைக்கு உனக்கு 18 வயசு. நீ திரும்பி தனக்கே நின்று தவம் பண்ணாலும் 15 வயசுக்கு போக முடியாது. உன்னோட 10th மார்க்க மாத்த முடியாது.